திமுகவின் 101வது பொதுக்குழு கூட்டம் மதுரை மாநகரில் தொடங்கி நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் வர இருப்பதாக சற்று நேரத்திற்கு முன்பான தகவல்கள் கிடைக்கப்பெற்றன. தற்போதைய கள நிலவரங்களோடு எமது செய்தியாளர் அன்புச்செல்வனும் இணைந்திருக்கிறார். அன்புச்செல்வன், இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் இந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு வர இருக்கிறாரு. தொண்டர்கள் கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் வருவாங்க அப்படின்லாம் எதிர்பார்க்கப்பட்டது. எவ்வளவு அமைவுகள் அமைக்கப்பட்டிருக்கு? அதற்கு மேற்பட்டும் வருவாங்களா? நிறைய பேர் கூட்டம் கூடியிருக்கிறத பார்க்குறோம் நம்ம காட்சிகள்ல. கண்டிப்பாக திமுகவினுடைய மாநில பொதுக்குழு கூட்டமானது மதுரை உத்தங்குடியில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தல் வரக்கூடிய ஒரு நிலையில் பெரும் எதிர்பார்ப்புக்குள்ளாகி இருக்கிறது திமுகவினுடைய மாநில பொதுக்குழு கூட்டம். காரணம், முதலமைச்சர் தொண்டர்களுக்கு எழுதக்கூடிய கடிதத்திலும் கூட இந்தியா அரசியலும் தமிழகத்தின் வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றக்கூடிய தீர்மானங்கள், அதற்கான செயல் திட்டங்களுக்கான உரை இருக்கும் என தெரிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக திமுகவினுடைய மாநில பொதுக்குழு என்பது மாறியிருக்கிறது. கூட்டத்தில் பங்கேற்பதற்காக திமுக தலைவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது புதுதில்லியில் அமைந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு தங்கும் விடுதியிலிருந்து புறப்பட்டிருக்கிறார். பொதுக்கூட்டம் நடைபெறக்கூடிய உத்தங்குடி கலைஞர் திடல் வரைக்கும் வழிநெடுகிலும் கூட ஆயிரக்கணக்கான தொண்டர்களும் மக்களும் திரண்டு உற்சாகமான வரவேற்பை முதலமைச்சருக்கு கொடுக்க ஆரம்பிக்க தொடங்கி இருக்கிறார்கள். மேலும் வரக்கூடிய இடங்களில் எல்லாமே இருவண்ண கொடிகள் வரவேற்பு பதாகைகள் கையில் ஏந்தியவாறும் வழியெங்கும் கிராமிய கலை நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சுமார் 60 கிலோமீட்டர் தூரத்திற்கு எங்க பார்த்தாலும் திமுகவினுடைய கொடிகள் பறந்து கொண்டு விழாக்குளம் மூண்டிருக்கிறது என்று சொல்லலாம். திமுக பொதுக்குழு கூட்டத்தை பொறுத்தவரை தற்போது 3400 பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு தனியான அழைப்பு கடிதம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள், மேலும் ஒன்றிய ரீதியாக இருக்கக்கூடியவர்கள் என்றும் 23 அணிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் என 4000 பேருக்கு சிறப்பு அழைப்பாளர்களுக்கான பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்பதற்கு கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அவர்களும் உள்ளே சென்று கொண்டிருக்கிறார்கள். அதாவது இந்த அரசியலை பொறுத்தவரை தமிழ்நாட்டின் முக்கியமான ஒரு முக்கிய பங்காக இருக்கிறது. இதற்காக உத்தங்குடியில் 20 ஏக்கர் பரப்பளவில் பிரமாண்டமாக சென்னையில் இருப்பது போன்ற ஒரு இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் திமுகவினுடைய அண்ணா அறிவாலயம் முகப்பு அமைக்கப்பட்டிருக்கிறது. 100 அடி உயரத்திற்கான கொடிக்கம்பம் அமைக்கப்பட்டு கொடி பறந்து கொண்டிருக்கிறது. மேலும் அரங்குக்குள்ளாக 6500க்கும் மேற்பட்டார் அமரக்கூடிய வகையிலும் டிஜிட்டல் முறையிலான மேடை என்பதும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மேடையை பொறுத்தவரை முதலமைச்சர் மு க ஸ்டாலின், பொதுச் செயலாளர் துரைமுருகன், பொருளாளர் DR பாலு, முதன்மை செயலாளர் KN நேரு, அதே போன்று துணை பொதுச் செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், அமைச்சருமான மூர்த்தி உட்பட 17 பேர் மட்டுமே அந்த மேடையை அமர்வதற்கான ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. பொதுக்குழு அரங்கம் முழுவதுமே குளிரூட்டப்பட்ட அரங்கமாக சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பது, வரக்கூடிய உறுப்பினர்கள் பொதுக்குழு முடிந்ததற்கு பின்பாக உண்பதற்கான உணவு கூடமும் 2000 பேர் அமரக்கூடிய வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக கூட்டம் நடைபெறக்கூடிய அந்த நிகழ்விடத்திற்கு முதலமைச்சர் வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்ம திரையில பார்த்துட்டு இருந்தோம். முதலமைச்சர் இந்த இடத்திற்கு வந்த பிறகு 100 அடி உயரம் கொண்ட இந்த கொடிக்கம்பத்தில் கொடியேற்றுவார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. 3400 பொதுக்குழு உறுப்பினர்கள் பொதுக்குழுவில் பங்கேற்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.